கர்த்தருடைய நாமம் மெய்ப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:28. நிலையான சந்தோஷம், மாறாத மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா, அது அந்த ரகசியம் இங்கே எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் 2, இது பழைய ஏற்பாட்டிலேருந்து வர்றதான். வாசிங்க 2:28 வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை, வழியை எனக்கு தெரியப்படுத்தினீர். வாசிங்க. உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, யூ ஹவ் ஷோன் மீ த வே ஆஃப் லைஃப். நீர் எங்களுக்கு வாழும் வழியை கற்றுக் கொடுத்தீர். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் யூ வில் ஃபில் மீ வித் தி ஜாய் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். நீர் என்னோடு கூட இருக்கக்கூடிய அந்த பேரின்ப சந்தோஷத்தால் என்னை நிரப்புவீர். இது சங்கீதம் 16:11 இருக்குது. தாவீது எழுதின சங்கீதம் தான். அதுதான் இங்கே 25 எழுதியிருக்கு. 25 வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 16:8-11 தான் அது எழுதியிருக்கு. வாசிங்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்குன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். அவருடைய இருதயம் எதனால் கலிகூர்ந்ததா? சாப்பாட்டினால இல்லை, துணிமணினால இல்லை, புது வீடு, காரு, புது கட்டடம், கேளிக்கை நிகழ்ச்சிகள், டான்ஸு, பாட்டு, அதில் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? ஐ see the Lord is always with me. கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். ஐ will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. for he is right beside me. அவர் எப்பொழுதும் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆனபடினால no wonder my heart is glad. என்னுடைய இருதயம் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறது. அருமையானவர்களே, the true source of joy comes from the presence of God. உண்மையான சந்தோஷம் எங்கேருந்து வருதுன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் வருது. நாம் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தோம்னா, இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம்னாலும் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். சில பேர் நினைப்பாங்க, புது வருஷத்தன்னைக்கு புதுசாக உடுத்துனா வருஷம் பூரா புதுசாக உடுத்தலாம். எப்படிங்க உடுத்த முடியும்? இந்த புது வருஷத்தன்னைக்கே புதுசு புதுசாக நல்ல பலகாரம், நல்ல கறி, சாப்பாடுனா வருஷம் பூரா நம்ம சாப்பிடலாம். சில பேர் புது வருஷத்துக்கு கொடுத்துடவே கூடாது, வாங்கணும். கொடுக்காம எப்படி வாங்க முடியும்? ஒருத்தன் கொடுத்தா தான் இன்னொருத்தன் வாங்க முடியும். எல்லாரும் கையை பற்றிக்கிறேன், கொடுக்கக்கூடாது. அப்போ வாங்குறது எப்படி? வாங்கணும். நம்ம சில பேருக்கு வாங்குறதுல சந்தோஷம் இல்லை, கொடுக்கறது தான் சந்தோஷம். கர்த்தர் சொன்னார் அப்போஸ்தலர் 20:35 என்ன வாசிக்கணும்? வாங்கிறதை பார்க்கலும் கொடுப்பதே மேல். தேவன் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறார். அவர் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறார். நம்ம சர்ச்சில் எல்லாமே இலவசம்தான். பிரியாணி இலவசம், வேறு எல்லாமே. தேவன் காற்றை இலவசமாக கொடுத்தார், தண்ணியை இலவசமாக கொடுத்தார், பூமியை இலவசமாக கொடுத்தார். மனுஷன் எல்லாத்தையும் காசாக்கிட்டான். ஸோ வாங்கிறதை பார்க்கலும் கொடுப்பதே மேல். தேவனுடைய சந்தோஷம் எங்கே இருக்குன்னா, கொடுக்கறதுல இருக்குது. நம்மளும் அப்படி தான் சந்தோஷப்படணும். ஐ ஆம் ஹாப்பி இன் கிவிங். கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? வாங்குறவங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய சந்தோஷம். பாருங்கள், பிள்ளைகளை பெற்றோர்கள் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம பெரியவங்க எத்தனையோ முறை அந்த பார்க்குக்கு போயிருப்போம், இங்கே ஊஞ்சலாடி இருப்போம், பார்க்கில் உள்ள செடி கொடி, பார்க்கில் உள்ள நீரூற்றுகள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் புதுசாக சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளைகளை விளையாட விடுறோம். அவங்க நம்மளையும் கூட சேர்ந்து வாங்க ஊஞ்சலாடுங்க, விளையாடுங்க எங்கள் கூடன்னு சொல்லுவாங்க. சில நேரம் முடியும், சில நேரம் முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் நல்லா ஜாலியாக விளையாடுறதை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? பிள்ளைகளுடைய சந்தோஷம் விளையாட்டில் அல்லது பார்க்கு போனதில்லை, புதுசாக இடத்தையாவது பார்க்குறதில்ல. அப்பா இதை பாருங்கள், இந்த நீரூற்றை பாருங்கள், இந்த பூவை பாருங்கள், இந்த செடியை பாருங்கள், இந்த ஊஞ்சலை பாருங்கள் அப்படிம்பாங்க, இந்த ட்ரெயினை பாருங்கள் அப்படிம்பாங்க. அங்கே புதுசு புதுசாக பார்க்கில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தே வில் பி வெரி ஜாய்ஃபுல். ஓடுவாங்க, ஆடுவாங்க, விளையாடுவாங்க. நமக்கு எதில் சந்தோஷம் இருக்குது? நம்ம இதெல்லாம் பார்த்தது நமக்கு புதுசு கிடையாது, அது நமக்கு பழசு. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்முடைய சந்தோஷம் அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்தில், அவங்க ஜாலியாக விளையாடுறது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க குதிக்கிறது, ஆடுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். இதுதான் நம்முடைய வே ஆஃப் திங்கிங். நம்முடைய வாழ்க்கையினுடைய உள்ளான இருதயத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது பாருங்கள். அதுதான் ஜீவ மார்க்கம். வாழ்க்கையை சங்கீதக்காரர் சொன்னார் 23வது அதிகாரம் 4வது வசனத்தில். நம்ம பாட்டு கூட இருக்குது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அது என்ன செஞ்சாங்க? களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொண்டார். களிப்பான நீர்னா சந்தோஷமான ஒரு நீரூற்றை போல மாற்றிக்கொண்டார். ஓடுறது கண்ணீர், ஆனால் அவர் சொல்கிறாரு களிப்பான நீரூற்று. எப்படி? எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்குது. தேவன் நம்மோடு கூட இருந்தால் இந்த பாடுகள், உபத்திரவங்கள்
என்ன செய்யும்? இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் அஸ்? பவுல் சொன்னார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தார், மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? எல்லா ரகசியமுமே, சந்தோஷத்தின் ரகசியம் கர்த்தருக்குள்ள தான் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவர் ரியல் ஜாய் மஸ்ட் பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. சங்கீதம் 16:11 ஜாய்ங்கிறது தமிழில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? பேரானந்தம். ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹேப்பனிங்ஸ், பட் ஜாய் ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்ன, தேவன் என்னோடு கூட இருப்பதனால். ஒரு பாட்டு இருக்கு, ராஜா நான் எதனால் எதனால விசேஷித்தவன்? நீர் என்னோடு கூட இருப்பதனால். நீ என்னோடு கூட இருக்கிறதுனால தான் நான் விசேஷித்தவன். நம்ம ஒரு பூஜ்யம், ஆனால் தேவன் ஒன்றுன்னு முன்னாடி போட்டாச்சுன்னா அத்தனை பூஜ்ஜியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. 10 சைவரை போட்டு முன்னாடி ஒரு பூஜ்ஜியம் போட்டால் அது எண்ணி முடியாத லட்சங்கள் ஆகிடும். ஆனால் ஒன்று இல்லைன்னா அத்தனை என்ன தான்? 0 தான், அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ தேவன் நம்மோடு கூட இருந்து மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்துச்சுனாக்கும், உணவு இருக்குது, உடை இருக்குது, நமக்கு தேவையான எல்லா உல்லாசங்களும் இருக்குது, ஓகே. தேவன் நம்மோடு கூட இருந்தால் இது எல்லாமே மதிப்புள்ள காரியம்தான். நமக்கு உண்மையிலே அது சந்தோஷத்தை தரக்கூடியதான். சாப்பாடு எல்லாமே அனுபவிக்கும்படி தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுக்காம நம்ம எதையும் அனுபவிக்க முடியாது. நம்ம பாடணும், எல்லாமே நீர் தந்தது. இந்த உணர்வு மாத்திரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னால், தேவன் தரக்கூடிய நன்மையானதில் மாத்திரம் நீ தந்தீங்கன்னு சொல்லக்கூடாது. பிரதர் இன்னைக்கு சங்கீதம் 65:11 சொன்னது போல், வருஷங்களை தேவன் நன்மையினால் முடிசூட்டுகிறார். நீர் எல்லாமே நீர் தந்தது. கல்வி, உணவு, உடை, உறைவிடம், நாங்கள் வச்சிருக்கிற வசதிகள், இந்த ரட்சிப்பு, இந்த சபை, சகோதரருடைய ஐக்கியம் எல்லாமே நீங்கள் தந்தது ஆண்டவரே. எல்லாமே நீங்கள் தந்தது, சந்தோஷம். ஆனால் தேவன் வேற ஒரு காரியத்தை நமக்கு தரும் பொழுது, தேவன் தந்தார்னு சொல்லுமா? நமக்கு வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாமே உங்களுடைய கரத்திலிருந்து தான் வருது ஆண்டவரே. நீங்கள் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. என் தலையில் உள்ள முடியெல்லாம் நீங்கள் எண்ணி வச்சுருக்கீங்க, அதில் ஒன்று கூட நமக்கு சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அப்போ நீங்கள் தரலை, ஆனால் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. He knows every detail of what is happening to us. நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாகவே அதை அனுமதிக்கிறார். அது இப்பொழுது தீமையாக தெரியலாம், ஆனால் தேவன் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். சரீர பிரகாரமாக தீமையாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், ஆனால் அது ஆவிக்கேற்ற நன்மையாக தேவன் மாற்றுகிறார். பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக போகும் பொழுது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை புடமிடுகிறார். நம்ம கஷ்டப்படும் போது தான் இன்னொருடைய கஷ்டம் நமக்கு தெரியுது. அப்பொழுது இரக்கம்னா என்ன, அன்புனா என்ன, மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுது. நாம் மனிதாபிமானத்துக்காக இயங்குகிறோம், அன்புக்காக இயங்குகிறோம், இரக்கத்திற்காக இயங்குகிறோம். அப்பொழுது நாம் அந்த பாடுகளுக்குள்ளாக போகும்பொழுது தான் இன்னொரு மனிதன் இது மாதிரி நடக்கும் பொழுது நான் எவ்வளவு அன்பாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணும், மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளணும். ஆகா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் நடந்துட்டேன், லார்ட் ஐ எம் ஸோ சாரி, இப்படி நான் நடந்திருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது, இரக்கம் இல்லாமல் இப்படி கடினமாக நடந்திருக்கக்கூடாது. அப்போ தான் தெரியும் நமக்கு. ஏன்? when we pass through such difficulties. அப்போ இதையெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பாடுனா என்ன, பெயின்னா என்ன, வலினா என்ன, வேதனைனா என்ன, பண கஷ்டம்னா என்ன, நோயினா என்ன, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும்பொழுது தான் நாம் இரக்கமுள்ளவர்களாக மாறுறோம். இல்லைன்னா நம்ம will be rude, நம்ம கடினமுள்ளவர்களாக இருப்போம். பிச்சை எடுக்கிறவங்கள பார்த்து அவன் பாவின்னு நினைப்போம். நோ, ஊனமுற்றவர்கள், கண் தெரியாதவர்கள், காது கேளாத செவிடர்கள், சப்பானிகள், தாய் தகப்பன் இல்லாத அனாதைகள், முதிர் வயதுள்ளவர்கள், எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணி நல்ல பதவியில் இருந்து கூட முதிர் வயதாகும் பொழுது அவர்கள் மற்றவர்கள் அவர்களை தாங்க வேண்டியிருக்கு. அவர்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ தேவன் நம்ம ஏதாவது சில பாடுகள், கஷ்டங்களுக்குள்ளாக நடந்து போவதற்கு அனுமதிக்கிறார். அப்போ தான் நம்ம மனுஷனாக இருப்பான். இல்லைன்னா மனுஷன் மிருகமாக மாறிடுவான். மிருகமும் மனுஷனும் ஒரே நாளில் படைக்கப்பட்டது, 6வது நாளில். அவனுக்கும் மிருகத்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன? அதுக்கு மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது தெரியாது. நமக்கு பகுத்தறிவு தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் அது சுயநலத்துக்கு தான் நம்ம உபயோகிக்கிறோம். அப்போ சுயநலமாக வாழக்கூடிய மனுஷனை தனக்கானதை தேடாமல் இயேசுவை போல பிறனுக்கானதையும் தேடக்கூடிய கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறதுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. உபத்திரவத்தின் ஊடாகத்தான் இயேசுவை கடந்து செல்லும்படி செய்து ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை அவர் உபத்திரவத்தின் குகையிலே புடமிட்டார். அப்போ நமக்கு அது தேவையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, தேவன் என்னோடு கூட இல்லையோ அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு காரியத்தை 2 வசனங்களை நான் பழைய ஏற்பாட்டில் வாசிக்க விரும்புகிறேன். எசையா யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13-16 ஒருத்தர் வாசிங்க. யாத்திராகமம் 33 13-16.
உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், லிவிங் பைபிளில். The Lord replied, I will personally go with you. நானே உன்னோடு கூட வருவேன். மோசஸ், and I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கடுத்து என்ன எழுதுறாரு? Everything will be fine for you. எல்லாமே உனக்கு நேர்த்தியாய் நடக்கும். சரி, அதுக்கடுத்து வாசிங்க. மோசே என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். என்ன விசேஷம்? சீரோக்கு என்ன விசேஷம்? ஒன்று இருக்கிறது தான் விசேஷம். நான் இப்போ சொன்னேன், நமக்கும் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு என்ன வித்தியாசம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. இந்த மண்பாண்டமாகி இந்த சரீரம் அவருக்கு தேவையாக இருக்குது. அவர் பாடியில் வந்தார். எதுக்கு? நம்ம பாடிக்குள்ள அவர் ஸ்பிரிட்டாக இருக்கிறது. நம்ம பாடியில், நம்முடைய சரீரத்தில் ஆவியாக இருக்கிற தேவன் வாசம் செய்யும்படிக்கு, அவர் இன்னாரென்று நமக்கு தெரிவிக்கும்படிக்கு தேவன், ஆவியாக இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு. ஆவியாக இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சமாக இருக்கக்கூடிய நமக்குள்ளே அவர் ஆவியாய் வாசம் பண்ணும்படிக்கு. அப்போ நாம் தான், இந்த சரீரம் தான் அவருடைய ஆலயம், அவர் தங்கும் ஆலயம். அப்போ இந்த சரீரத்தில் இயேசுவானவர் தங்கிவிட்டால் நான் விசேஷித்தவன் தான். எதனால் நான் விசேஷித்தவன்? நீர் என்னிலே வாசம் பண்ணுகிறபடினால், நீர் என்னோடு கூட வருவதனால். அவர் இல்லைன்னா நம்ம டம்மி ஆயிரும், வெறும் 0 ஆயிரும். ஸோ உன்னோடு கூட எத்தனை சைபரை சேர்த்தாலும் அத்தனைக்கும் வேல்யூ இருக்குது. ஆனால் ஒன்று எடுத்தாச்சுன்னா ஒரு வேல்யூ கிடையாது, எல்லாமே 0 தான். எத்தனை 0 சேர்த்தாலும் சரி. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம எதனால் விசேஷித்தவர்கள்? இன்றைக்கி உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் விட நமக்கு என்ன விசேஷம்? We know God and He knows me. நான் தேவனை அறிந்திருக்கிறேன், தேவன் என்னை அறிந்திருக்கிறார். நான் தேவனோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிற இடத்துல இவர்கள் இருக்கும்படி நான் விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணார். பாருங்கள், இப்போ இந்த எல்லா அலங்காரங்களும் பண்ணும்போது ஒரு வாரமாக பிள்ளைகள்லாம் நிகழ்ச்சிகளுக்காக நிறைய பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸு எல்லாம் இங்கே நிறைய பழகிட்டு இருந்தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மத்தியானம் இங்கே சாப்பாடு, அவங்களுக்கு டீ, ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்களெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா நோ, அவங்க ஒன்றா இருக்கிறது, அவங்க ஜாலியாக இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் கட்டப்படுவது. தே ஃபீல் ஒன்னஸ் இன் த ஃபேமிலி ஆஃப் காட். தேவனுடைய சபையில் அவங்க நாம் இங்கே எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன் அல்லது ஜாதி வித்தியாசம் எதுவும் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய நாமத்தினால் ஒன்றா இருக்கிறாங்க. ஆண்டவர் அதான் சொன்னார், நம்மை போல் அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னார். தே மஸ்ட் பிகம் ஒன் லைக் வி, ஃபாதர் அண்ட் த சன். தகப்பனும் மகனும் போல பிதாவும் குமாரனும் இருக்கிறார்களே, அதுபோல் எந்த வேற்றுமை இல்லாமல் ஒன்றாக இருக்கும்படிக்கு. அப்போ இவங்களாம் வெட்டுறது ஒட்டுறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் வெட்டுறதுக்கும் ஒட்டுறதுக்கும் அவங்க ஒன்றா இருக்கிறாங்கல்ல, அதுதான் ஒரு சந்தோஷம். இங்கே ஐக்கியம் கட்டப்படுகிறது, அவர்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு. பணம் செலவழிது, போயிட்டு போட்டோம், அது தேவன் கொடுத்ததான். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, பிள்ளைகள் பார்க்கில் விளையாடும்போது பெற்றோர்கள் சந்தோஷப்படுறது மாதிரிக்க இங்கே வெட்டுறது ஒட்டுறது எல்லாம் இதில் ஒட்டட்டுமா, அந்த ஹாப்பி நியூ இயர் போடட்டுமா, போடுங்க, ஓகே டூ இட். அந்த ஹாப்பி நியூ இயர் ஒட்டும்போது அதில் பல பேர் ஒர்க் பண்ணுறாங்க, தட் இஸ் ஹாப்பி. அதுதான் எனக்கு சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி. என்னுடைய பிள்ளைகள் ஒன்றாக இருக்கிறார்கள்ன்ற சந்தோஷத்தை விட வேறு என்ன சந்தோஷம் எனக்கு இருக்க முடியும்? இது நான் சொல்லலை, யோவான் சொன்னார் பாருங்கள். 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு, 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஒரு ஆள் எடுத்தவங்க. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, அவர் நிருபம் எழுதுறாரு, உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
அதுவே 3 யோவான் 1:3-4. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. I could have no greater joy than to hear that my children are following the truth. ஒரு உண்மையான ஆவிக்குரிய தகப்பன் தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அதில் ஒரு சந்தோஷம். என்னுடைய பிள்ளைகள் தயாளமாக கொடுத்து உதவி செய்கிறாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் வந்து ஏழை எளிய சகோதரர்கிட்ட சகோதரிகள்கிட்ட தாய் இல்லாதவங்ககிட்ட தகப்பன் இல்லாதவங்ககிட்ட ஊனமுற்றவர்கள்ட்ட ரொம்ப இரக்கம் காட்டுறாங்க, உதவி செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை கேள்விப்படும்போது ஐ ஃபீல் எக்ஸீடிங்லி ஜாய்ஃபுல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆஹா, இங்கே தேவன் இருக்கிறார். நான் எனக்காகவே வாழாமல் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது இன்னொரு பிள்ளைக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போமே, எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ரியல் ஜாய். சகோதரர்கள் வந்து காணிக்க கொடுக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யுமே எனக்கு கொடுக்குறாங்களே தர்ம பணம், அது யார் இங்கே கட்டாயப்படுத்துறதில்ல, வாலண்டியராக கொடுக்குறோம். நீங்கள் எதெல்லாம் தானாக முன் வந்து செய்கிறீங்களோ, உதவி செய்கிறது, விசாரிக்கிறது, அன்பு செலுத்துறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், இதை நான் மற்றவங்கள்ட்டையும் பகிர்ந்து கொள்வேன்னு சொல்கிறது, நீங்கள் தானாகவே முன் வந்து செஞ்சீங்கன்னா எந்த கட்டாயம் இல்லாமல், என்ன பைபிள் என்ன எழுதியிருக்கு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமரியாமலே நாம் வந்து எதையெல்லாம் வந்து அவருடைய நாமத்தினால் வந்து உற்சாகமாக செய்கிறோமோ, அது கொடுக்கறதா இருக்கட்டும், சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், விசாரிக்கிறதா இருக்கட்டும், நாமாவே முன் வந்து செய்கிறோம் ஒன்று ஆண்டவருக்காக. பாருங்கள், இன்றைக்கி நிறைய இங்கே நிகழ்ச்சிகள்லாம் தயாரித்த சகோதர சகோதரிகளுடைய அர்ப்பணிப்பை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே உள்ளவங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் மறைஞ்சிருக்குதா? பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கும்போது, அவர்களை பக்குவப்படுத்துகிறதான சகோதரர்கள் சகோதரிகளை பார்க்கும்போது, அவர்களுடைய உழைப்பை பார்க்கும்போது, அர்ப்பணிப்பை பார்க்கும்போது, அது சாதாரணமான விஷயம். பிள்ளைகள் போய் பார்க்கில் விளையாடுறாங்களே, சாதாரணமான விஷயம். பொம்மைகளை வச்சுட்டு விளையாடுவாங்க, அது சாதாரணமான விஷயம். அது உடஞ்சி போயிடும், அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனால் அதை பார்க்கும்போது இப்போ பாருங்கள், ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவங்களாம் ஒன்றா விளையாடுறாங்கன்னு வச்சுங்களேன், பேர பிள்ளைகள், மகனுடைய பிள்ளைங்க, மகளுடைய பிள்ளைங்க, அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆஹா, என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டதுனால தான் அந்த சந்தோஷம். அந்த சுய மையம் கொண்ட வாழ்க்கையிலிருந்து தேவனை மையமாக கொண்ட ஒரு புது வாழ்வுக்கு நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் அந்த சந்தோஷம். இல்லைன்னா இந்த ஐக்கியம் எப்படி வரும்? சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்குள்ள வித்தியாசமான கலாச்சாரம், படிப்பு, வசதி, தோற்றம், கருப்பு சிவப்பு, படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சபையில் எல்லாரும் ஒன்றா கிறிஸ்துவ நாமத்தினால சகோதரர்களாக சகோதரிகளாக பழகும்போது, ஐக்கியப்படும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, நீங்கள் பிறந்துட்டீங்க. உலகமரம் கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறாங்க இல்லைங்க, அது கொண்டாட்டம் இல்லைங்க. இந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பிறந்துருச்சுன்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்கள் உள்ளத்துக்குள்ளே பிறந்துருச்சு. திஸ் இஸ் கிரேட்டர் ஜாய். யாருக்கு? எனக்கு மாத்திரம் இல்லை, உண்மையான தகப்பனுடைய இருதயம் உள்ள எல்லாருக்கும். அது மாத்திரமல்ல, என் பிதா மகிமைப்படுவார். இயேசு சொல்கிறாரு, என் பிதா என்ன செய்வாராம்? இந்த காரியத்தை அறியும் பொழுது என் பிதா மகிமைப்படுவாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:7-8 வசனத்தை வாசிங்க. யோவான் 17:7-8. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்த எல்லாமே உம்மாலே உண்டானதென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அடுத்து, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். Now they know that everything I have is a gift from you. அருமையானவர்களே, இப்படி தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் நல்லா கவனிக்கணும். நாம் வந்து புது வருஷம், புது ட்ரெஸ்ஸு, புது வீடு, புது கார் மாதிரி பைபிள் எழுதியிருக்கு, புது பாட்டு, புது சிருஷ்டி, இப்படிலாம் வாசிக்கிறோம். புது பாட்டு, உலகத்தில் உள்ள மனிதர்கள் வந்து பாட முடியாத ஒரு பாட்டு. இது என்ன? தீமைக்கு நன்மை செய்யுங்கள்னு சொல்கிறதோ, அல்லது கஷ்டப்படும் போது உபத்திரவத்தில் கூட சந்தோஷப்படுறதோ, இதெல்லாம் உலகத்தில் உள்ளவங்க என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் தான் கற்றுக்கொள்ள முடியும். அந்த புது பாட்டை உலகத்தில் உள்ளவங்க பாடவே முடியாது. பழைய பல்லவி என்ன? தீமைக்கு தீமை,
பொல்லாங்கு பொல்லாது. தேவனுடைய பிள்ளைகள் வந்து எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ளே இருந்தோம்னா சந்தோஷமாக இருப்போம். பரலோகத்தினுடைய சூழல் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 4:10 எழுதியிருக்கு. அங்கே எப்பொழுதும் வந்து துதி, சோத்திரம், சந்தோஷம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4 பார்த்தீங்கன்னாக்கோ அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. ஏன் தெரியுமா? அந்த வசனம் வாசிச்சிங்களேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம். அது என்ன? அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். பாருங்க, they will be his people, he will live with them, God himself will be with them. லிவிங் பைபிள் போட்டு God, தேவனே அவர்களோடு கூட இருப்பார், அவர் நடுவில் இருப்பார். அதுதாங்க ஆனந்தம். பரலோகத்திலிருந்து உண்டான சத்தம் என்னன்னா, இதோ ஜனங்களின் மத்தியிலே தேவன் வாசமா இருக்கிறார். அப்ப தேவன் கூட இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல போனார். படகு வந்து சிக்கலில் மாட்டுச்சு, புயலில் மாட்டுச்சு, அலை மோதுச்சு. ஆனால் என்ன நடந்தது? இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதலாயிற்று. அப்போ வராதுன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து எந்த தீமையுமே வராது. ஒருத்தர் வந்து வாக்குத்தத்தம் சொல்லிட்டு புதிய வருஷத்துக்கு நிறையா சொல்கிறாங்க. அதில் செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், இனி தீமையை நீ நான் சொல்ல மாட்டேங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படி அந்த ஜனங்களுக்கு அவர் சொன்னார், அவர் பாடுபட்டு வந்தவங்களுக்கு இனி தீமையை காணாதிருப்பேன். அந்த வசனத்தை நம்ம கிளைம் பண்ணுறோம், தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் போன வருஷத்தில் கொரோனானால பாதிப்பு வந்துச்சு, இந்த வருஷம் வராதா? இப்போ வரல. இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா கூடி வந்திருக்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி நம்ம கூடி வர முடியல, 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லோரும் கூடி வந்து நம்ம ஆராதிக்கிறோம், மாஸ்க் போடாமல் ஆராதிக்கிறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலை, இத்தனை பேர் தான் வரணும், இன்றைக்கி இன்னார் வாங்க அப்படின்லாம் இல்லை. ஓகே, சந்தோஷம்தான். ஆனால் இனி இந்த வருஷத்தில் அப்படி வர முடியாதா? நேற்று பேப்பரில் போட்டிருக்காங்க, குஜராத்தில் வந்து புதுசாக ஒரு வைரஸ் வந்திருக்கு, 120 மடங்கு வேகமாக பரவுது அப்படின்னு. 120 மடங்கு வேகமாக பரவுது. சில சோசியக்காரர்கள் சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் பெரிய கொள்ளை நோயெல்லாம் வரும்ட்டு. சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் வந்து பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வரும், விலைவாசி குறையும், வாங்குறதுக்கு காசு இருக்காது, புதுசாக வீடு காருன்னெலாம் லோன் போட்டுறாதீங்க, கட்டுறதுக்கு சிரமமாகும், ஏன்னா இந்த வருஷத்தில் வேலை வாய்ப்பின்மை பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்தியாவில் அப்படி வராதுங்க, வெளிநாட்டில் வருங்கிறாங்க. எது எப்படியோ நடந்துட்டு போகுதுங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம சந்தோஷம் வர்றதும் போகிறதும் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நித்திய பேரின்பமே கிடையாது. நீ தீமையை காணாது இருப்பாய். சீனாவில் இப்படி தான் சொன்னாங்க எல்லாருக்கும் முன்னாடி, கம்யூனிஸ்ட் நாடுகளில். ஆண்டவருடைய வருகை வந்து எல்லா பரிசுத்தவான்களையும் அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். இருக்கிறவனுக்கு தான் தப்பு, பொல்லாப்பு, கஷ்டம்லாம். நம்மெல்லாம் வந்து அவருடைய வருகையில் போய் இன்றைக்கி அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாதுங்க. உண்மை என்னென்னா, இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வர்ற உபத்திரவமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தான் வரும். தேவன் கொண்டு வர்ற பாடுகள் சாத்தானுக்கு எதிராக இருக்கும். அப்போ அவனுடைய ஏஜெண்டுகளுக்கு பாதிப்பு வரும். இதுதான் உண்மை. ஆனால் பொல்லாப்பு வரும் பொழுது தேவன் நம்மை காப்பார், தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதனால தான் அழுகையின் பள்ளத்தாக்கில் நீ உருவ நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்பட மாட்டேன், நான் பயப்படேன். ஏன்? தேவன் என்னோடு கூட இருப்பார். அப்போ தேவன் இருக்கிற படகுல வந்து புயல்னால பாதிப்பு வரலையா? வந்துச்சு, வரும். மனுஷனுக்கு நேரிடுகிற எல்லா சோதனையும் நமக்கும் வரும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உனக்கு இல்லை. வராமலும் தேவன் தடுக்க முடியும். சிலருடைய வாழ்க்கையில் வராது, சிலருடைய வாழ்க்கையில் வரும். ஏன்? நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, நம்மளை புடமிடுவதற்கு அதெல்லாம் தேவையாக தான் இருக்குது. அதனால் தேவன் சிலருடைய வாழ்க்கையில் ஒன்று அனுமதிக்கிறார். சில நாடுகளுக்கு வந்து பஞ்சம் வருது, சில நாடுகளுக்கு கொள்ளை நோய் வருது, சில நாடுகளுக்கு பூமி அதிர்ச்சி வருது, சில நாடுகளுக்கு யுத்தம் வருது. எல்லா நாடுகளுக்கும் எல்லாம் வர்றது கிடையாது, வந்தால் தாங்க முடியாது, அழிஞ்சு போயிடும். அதனால் ஒரு நாட்டில் யுத்தம், ஒரு நாட்டில் வந்து பஞ்சம், கொள்ளை நோய்கள் எல்லாமே வரும். நமக்கு என்ன வருதோ நமக்கு தெரியாது. ஆனால் எது வந்தாலும் வரட்டும், கர்த்தர் மாத்திரம் என்னோடு கூட இருந்தார். மோசேயை தான் சொன்னார், ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இருந்தால் போதும், நீர் வரலைன்னா ஒரு அடி கூட இங்கே இருந்து நாங்கள் நகர்றதுக்கு எங்களை அனுமதிக்க வேண்டாம், நாங்கள் போகலை. தேவன் சொன்னார், நான் உன்னோடு கூட வர்றேன். மை பிரசன்ஸ் ஷல் கோ வித் யூ மோசஸ். மோசே, நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்புறம் யோசுவாட்ட சொல்கிறாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடும் கூட இருப்பேன். இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்ன? எது வந்தாலும் வரட்டும், பஞ்சம் வரட்டும், வேலையின்மை வரட்டும், வருமான குறைச்சல் வரட்டும், கொள்ளை நோய் வரட்டும், எது வேணாலும் வரட்டும், ஆனால் தேவனை நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்தால் போதும் ஆண்டவர். அவர் நிச்சயமாக நம்மை காப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
இஃப் காட் பி வித் மீ, தேவன் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் எது வேணாலும் வரட்டும், அது வராமல் போவது கூடாத காரியம். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாமளும் ஜெயம் பெற முடியும். பஞ்சத்திலே நம்ம உயிரோட காக்கும்படிக்கு தேவனால் கட்டளையிட முடியும். உபத்திரவம் வரும், கொள்ளை நோய் வரும், இங்கே வந்துச்சு அங்கே வந்துச்சு. சங்கீதம் 90 படித்து பாருங்கள். உன் வலது பக்கத்தில் இவ்வளோ பேர் விழுந்தாலும், உனக்கு பின்னாடி விழுந்தாலும், முன்னாடி விழுந்தாலும், இரவில் கொள்ளை நோய் நடமாடினாலும், இரவில் மட்டுமா நடமாடுது, பகல்லையும் தான் நடமாடுது. தேவன் நம்மோடு கூட இருந்தால், தேவன் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் வராது. நமக்கு மரணத்துக்கு தேவன் நிச்சயத்த நாள் வந்தாச்சுன்னா ஏதோ ஒன்றில் போயிடுவோம், அவ்வளோதான். அவர் காக்கிற நாள் வரைக்கும் தேவன் நிச்சயமாக எதுவும் நம்ம தொடவே முடியாது. அப்படியே தொட்டாலும் அதிலிருந்து தேவன் நினைச்சுவார், நம்மளை விடுதலை ஆக்குவார். அப்போ தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ ரோமர் 12 நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். பரலோக சூழலை சொன்னேன், அங்கே துதி ஸ்தோத்திரம், கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கர்த்தர் அங்கே கூட இருப்பார், அதுதான் பரலோகம். ஒரு சகோதரர் சொன்னார், இயேசு கிறிஸ்து நரகத்தில் தான் இருப்பார், நான் அங்கே தான் போக விரும்புகிறேன். ஏன்னா இயேசு இருக்கிற இடம்தான் எனக்கு பரலோகம். சோறு கண்ட இடம்தான் சொர்க்கம்னு சொல்லுவோம்ல, சோறு எங்கே இருக்காதான் எனக்கு சொர்க்கம்னு, அது மாதிரி இயேசு இருக்கிற இடம் தான் எனக்கு பரலோகம். அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் போக விரும்புகிறேன், இயேசு இல்லாத பரலோகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆசையாக போகிறோம் எங்கள் வீடு அப்படின்னு, அங்கே வீட்டில் இருக்க வேண்டிய மனைவியோ அப்பாவோ அம்மாவோ புருஷனோ இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த வீடு எப்படி இருக்கும்? நமக்கு பாலைவனம் மாதிரி இருக்கும். அது கோயிலுக்கு போகிறாங்க எல்லோரும் சாமி கும்பிடணுன்னு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே விக்கிரகம் இருக்கணும். அது இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோம்மா. கிறிஸ்தவர்கள் இங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாட வர்றாங்க, இங்கே ஆராதனை இல்லைன்னாக்க இங்கே ஆண்டவரே இல்லைன்றாங்க. சத்தம் போட்டு ஆராதிக்கலைனாக்க இங்கே ஹோலி ஸ்பிரிட்டே இல்லைன்றாங்க. அது நாய்ஸி ஸ்பிரிட்டு, இது ஹோலி ஸ்பிரிட். அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அங்கே நாய்ஸி ஸ்பிரிட் இருந்தால் தான் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்பாங்க. போட்டோம், அவங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் தாங்க பரலோகம். தேவன் நம்மோடு கூட இருந்தால் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. தலையில் உள்ள முடி கூட அவருக்கு தெரியாமல் என்ன செய்யாது, கீழே விழாது. பி ஹாப்பி பிகாஸ் காட் இஸ் வித் அஸ். புது வருஷம்னால சந்தோஷம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஆனபடினால சந்தோஷம். புதிய வருஷத்தில் இன்றைக்கி கறி சாப்பிட்டாலும் வருஷம் பூரா சாப்பிட முடியுமா? நிச்சயமாக சாப்பிட முடியாது. புதுசு உடுத்தினதுனால வருஷம் பூரா உடுத்த முடியுமா? நிச்சயமாக உடுத்த முடியாது. அதனால இன்றைக்கி புதுசு உடுத்தலைன்னு யாரும் கவலைப்படாதீங்க. ஐயோ என் பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லையே, எனக்கு ட்ரெஸ் இல்லையே. இங்கே பாருங்கள், இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், இல்லாட்டாலும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதாங்க தேவன் தர்ற சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், நான் தருகிற சந்தோஷம் அல்லது சமாதானம் உலக பிரகாரமானது அல்ல, அது நிலையானது அல்ல. நான் தருகிற சந்தோஷம் என்றென்றைக்கும் இருக்கும். அது பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அவர் இருக்க மட்டும் சந்தோஷம்தான், சமாதானம் தான். பாருங்கள், இப்போ பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12-32. கொஞ்சம் வேகமாக வாசிங்க, ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-32. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் ஆனாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. என்ன நடக்குது? ஆபிரகாமுடைய சந்ததியை தேவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். ஈசாக்கின் இடத்தில் என்னுடைய சந்ததி விளங்கும்னாரு, அவரோட கூட இருப்பேன்லாம் வாக்கு பண்ணார். ஆனால் இந்த ஈசாக்கு இப்போ என்ன பண்ணுறாரு? வர வர பலத்தான். அவன் விதை விதைத்தான் 100 மடங்கு பலன் தந்து. பாட்டெலாம் படிக்கிறோம். உண்மையிலே 100 மடங்கு பலன் தந்துன்னு வச்சுங்க. ஆடு மாடு எல்லாம் விருத்தியாது. அந்த தேசத்தின் உள்ள ராஜாவுக்கு பொறாமை வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஏன்னாடா இவன் இப்போ போகிற போக்க பார்த்தா இவன் நம்மளை தூக்கி சாப்பிட்டு இவன் ராஜா ஆயிடுவான் போல இருக்கே, வர வர பலத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறானே. உடனே அடைஞ்சாங்க, அவன் கேணியெல்லாம் தூத்தி இனிமேல் நீ விவசாயம் பண்ணக்கூடாது, ஆடு மாடு தண்ணி காட்டக்கூடாது, போடான்னு விரட்டி விட்டாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறனால தான் அவன் பலத்தான். ஆனால் கர்த்தர் உடனே போய் தடுக்கலை. நல்லா கவனிங்க. கர்த்தர் கூட இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயோ என்னை கைவிட்டாரோன்னு நினைக்காதீங்க. தேவன் கைவிடுவரே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில பேருக்கு நடக்காமே தடுக்கிறார், சில பேருக்கு நடக்க விட்டு அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு தேவன் கூட இருக்கிறத காண்பிக்கிறார். பாரு, 2 விஷயத்தில் தேவன் செய்ய முடியும். நடக்காமல் தடுத்து தேவன் வல்லவருங்கிறத காட்ட முடியும்.
நடக்கும்படி பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து சாகாமல் தடுத்திருக்க முடியுமா இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க இறங்கி வா சிலுவையிலேருந்து, நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அவர் இறங்கி வரல, கல்லறையில் அடக்கம் பண்ணி கொண்டு புதைச்சிட்டாங்க. ஹா 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 புதைச்சிட்டேன்டாங்க. நாங்கள் திருப்பி எலும்பி வந்துட்டார். இனி அவரை கொல்லவே முடியாது. ஒருவேளை அப்போவே வந்து இறங்கி வந்திருந்தாக்குள்ள அடுத்தாப்புல கொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. இனி ஒரு காலம் கொல்ல முடியாது, ஏன்னா செத்து பிழைச்சார். இனிமேல் என்ன செய்ய முடியாது, அவரை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா மனிதருடைய சரித்திரமும் மத்திய 27 க்ளோஸ். இயேசு கிறிஸ்துனுடைய சரித்திரம் 28 புதுசாக உண்டாயிடுச்சு. இனி அவருக்கு மரணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த சரீரத்தில் அவரை கொல்லவும் முடியாது. அவர் உயிரோடு இருக்கிறார், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். எல்லாரையும் வந்து கொன்று புதைச்சி சரித்திரம் முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறாங்க. தேவன் உயிரோடு எழுப்பிட்டார். சாகாமே தடுத்திருக்க முடியும். ஆனால் சில பேரை சாகும்படி செய்து அவரை உயிரோடு எழுப்பி நான் எதையும் செய்ய வல்லவர்னு காமிக்கிறார் தேவன். ஆமேன். தேவனால் கூடாத காரியம் உண்டு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல், நோய் வராமல், கஷ்டம் வராமல், பொருளாதார பிரச்சனை வராமல் ஆசீர்வாதமாக்கியே தேவன் தன்னை வல்லவர் என்று காட்ட முடியும். தட்ஸ் குட். அது சிலருடைய வாழ்க்கையில் செய்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் அதை அனுமதித்து அதற்கு ஊடாகவும் நான் உன்னை காக்க முடியும்னு தேவன் காமிக்கிறார். பாருங்கள், இதுக்கு அடுத்தபடியாக என்ன நினச்சி 17வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள். அவன் வந்து தகராறு பண்ணாங்க, விட்டுட்டு போயிட்டான். வெட்டினா தண்ணி வருது, இது எங்க தண்ணிடா அப்படிங்கிறாங்க. நீ வெட்டினாப்புல எல்லாம் எங்க விட்டு தண்ணி எங்க விட்டுன்ட்டான். சரி இருப்போ அப்படி அடுத்தாப்புல போறான். அடுத்து வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். முதல்ல இருந்த பூரா தூத்தாங்க. இப்போ 2வது ஒரு கிணறு வெட்டினா அது எங்கே தண்ணின்ட்டாங்க. 3வது வந்து அங்கேயும் தயாராக பண்ணுறாங்க. அப்போ இப்போ என்னடா ஓட ஓட இவங்க நம்மளை இழிச்சவாய் நினச்சிட்டு இருக்காங்க, ஏற்று நின்றான்னு சொன்னானா இல்லை, மறுபடியும் போகிறார் அவர். பாருங்கள் அடுத்து. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு அழுத்து போயிட்டாங்க. என்னடா எங்க வேணாலும் வெட்டுறான் தண்ணி, அவன் வெட்டுற இடத்துல மாத்திரம் தண்ணி வந்துகிட்டு இருக்க, இவன் தோன்ற கிணத்துல மாத்திரம் தண்ணி வருது என்னடான்னு பார்த்தாங்க. வெட்ட வெட்ட நம்ம துரத்துறம் திரும்பி போய் தோன்ற இடத்துல தண்ணி வருது அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டு கொண்டு விட்டாங்க. இனி வேணா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, வேற வழியை தான் நம்ம பார்க்கணும். அப்போ வேற வழியை பார்த்தான் ராஜா. அடுத்து பாருங்க 23 வாசிங்க. அங்கே இருந்து பெயர் செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீட. இப்போ இப்படி கேட்கல அவர், நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்கன்னா ஏன் நான் தோண்டின கிணறு பூரா அவங்க தூத்து போடும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கலாங்க. முதல்ல நான் வந்து தூத்து நல்லா இருந்தேன், அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அடுத்து கிணறு தோன்றேன், துரத்தி விட்றாங்க, வந்துட்டு தகராறு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து ஒன்று தோன்றேன், அங்கேயும் தகராறு பண்ணுறாங்க. இப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க, எங்கள் அப்பாவுடைய தேவன்னு சொல்கிறீங்க நீங்கள். அவன் கேட்கல, நான் உன்னுடைய தேவப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அவன் விசுவாசித்தான். அதுக்கடுத்து என்ன நடந்தது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்கள் கூட அவனோடு கூட நடந்து பாருங்க. அடுத்தாப்புல 26 வசனம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? தேவன் வந்து அவங்க தகராறு பண்ணும்போது எதிராளியாக நின்று தகராறு பண்ணி ஜெயிச்சு அப்படி நிரூபிக்கல. நீ என்ன வேணுமோ செய்யணும், எத்தனை வேணாலும் வந்து நீ தோண்டத்தோட விடுறாரு, தகராறு பண்ணுறாங்க, இவர் அடுத்த இடத்துக்கு போகிறாரு, எல்லா இடத்துலையும் நீ எத்தனை இடம் தான் நீ தடுக்க. கடைசியில் பார்த்தாங்க, தேவன் கூட இருக்கிறார் அவனோட. அவனை என்ன செய்ய முடியாது, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. போய் பேசாமல் அவனோட என்ன செய்வோம், சமாதானம் ஆகிக்கிறோம். போய் சமாதானமாகறான். என்ன சொல்கிறான் பாருங்கள் 28. We can plainly see that the Lord is with you. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியரங்கம் பார்க்குறோம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுக்கடுத்து
So we want to enter into a sworn treaty with you. Let us make a covenant. நீங்கள் எனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. 29 வசனம் வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். பார்த்தீங்களா, கடைசியில் பிரச்சனை தீர்ந்துருச்சு. எப்படி? சண்டைக்கு சண்டை போட்டு அல்ல, அவர் அப்படியே ஒவ்வொரு இடத்துல பிரச்சனை வர அவர் அடுத்த இடத்துக்கு போக பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஒரு அளவுக்கு தான் தேவன் விடுவார். அதுக்கு மேலே வந்தால் சரி, தொட்ட செத்த. ஆனால் அது எழுதி நமக்கு பொறுமை இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா உடனே தொட்டா செத்தேன்னு சொல்லணும்னு நினைக்கிறோம். தேவன் சொல்ல மாட்டார். தேவன் ஒரு காலம் வரைக்கும் நமக்குள்ள பொறுமையை கற்றுக் கொடுக்குறார், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கற்றுக் கொடுக்குறார். தேவன் பேரில் தான் விசுவாசமாக இருக்கிறோமா அல்லது சுய பலத்தினால? பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. என்ன நீ மிஞ்சி போயிட்டே இருக்கிற, என்னை என்னன்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெஞ்சை துருத்தாதபடிக்கு பொறுமையாக இருக்கிறோமா? தேவனை தான் சார்ந்து இருக்கிறோமா இல்லை தேவன் ப்ளஸ் நம்முடைய திறமையும் மனிதர்களையும் சார்ந்து இருக்கிறோமா அப்படின்னு தேவன் பார்க்க விரும்புகிறாரு. பாருங்கள், நம்ம எரேமியானுடைய புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 7-8 வாசிங்க. எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனுக்கு மழை தாழ்ச்சியான வருஷமே வராதுன்னு சொல்லலை. என்ன எழுதியிருக்கு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? மழை தாழ்ச்சியான வருஷத்துலேயும் கூட தப்பாமல் என்ன செய்வான்? கனி கொடுப்பான். அப்போ ஒரு மனுஷன் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறாங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னாக்கும், மழை தாழ்ச்சியான வருஷம் வராதுன்னு சொல்லலை, கொள்ளை நோய் வராதுன்னு சொல்லலை, பிரச்சனை வராதுன்னு சொல்லலை. வரலாம், கர்த்தர் இருக்கிற வீட்லேயும் குறைச்சல்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், மற்ற மனிதர்கள் மூலமாக நமக்கு சில பாடுகள் இடைஞ்சல்கள் வரலாம். ஆனாலும் கூட அவன் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடினால தேவன் அவனுக்கு உதவியாக கை கொடுப்பார். அவனை எல்லா பிரச்சனையிலிருந்து தேவன் அவனை விடுவிப்பார். ஆனபடினாலே அவன் கனி கொடுப்பான், தப்பாமல் கனி கொடுப்பான். அவன் சீசனில் மாத்திரம் இல்லை, கோடையிலையும் கனி கொடுப்பான். நாட் இன் த ஃபேவரபிள் டைம், சாதகமான நேரத்தில் மாத்திரமல்ல, பாதகமான நேரத்திலையும் அவன் சந்தோஷமாக இருப்பான், இளைப்பாறுதலாக இருப்பான். எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியதான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுதலை ஆக்குவார். ஆனபடினால் அவன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பான். செப்பனியானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 வாசிங்க. செப்பனியா 3:16-17. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அருமையானவர்களே, இதுதான் தேவன் நமக்கு தர்ற வாக்கு தத்துவம். என்னென்னா, the Lord your God is living among you. He is a mighty savior. அவர் வல்லமையுள்ள இரட்சகர், மீட்பர். He will take delight in you with gladness. அவர் உங்களிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறார். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவருடைய அன்பின் நிமித்தம், அவர் அன்பு கூறுபடினால, அவர் கிருபையாக இருக்கிறபடினால, அவர் இரக்கமாக இருக்கிறபடினால, ஆனபடினால தான் அவர் நம்பிக்கையோடு கூட போகிறோம். என்ன அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வார்த்தையை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதில் அங்கே என்எல்டியில் எழுதியிருக்கு, டோன்ட் காப்பி த பிஹேவியர் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தினுடைய நடத்தையும் வழக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்க. பட் லெட் காட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ இன்டு எ நியூ பர்சன் பை சேஞ்சிங் த வே யூ திங்க். ஒரு பிரச்சனையை அணுகும்போது, ஒரு பாடுகள், கஷ்டங்கள், நோய் இதெல்லாம் வரும் பொழுது நீ அதை அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் இருக்குல்ல, த வே இன் யூ திங்க், நீ எப்படி யோசிக்கிறியோ அதில் ஒரு மாற்றத்தை, மறுரூபம் அடைவதை அவர் உன்னிடத்தில் கொண்டு வந்து வருகிறார். தென் யூ வில் லேர்ன் டு நோ காட்
will for you which is good and pleasing and perfect. அப்பொழுது தேவனுடைய அவருக்கு பிரியமான பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீ கண்டுகொள்வாய். பாருங்கள், அப்போ புதுசாக இந்த வழியை நமக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுக்குறாருனா, ஒவ்வொரு பிரச்சனையை நீ அணுகும்போது பிரச்சனையே பார்க்காத, அந்த பிரச்சனைக்கு பரிகாரியாகிய கர்த்தரை பார். பிரச்சனை வராமல் போவது கூடாத காரியம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நீ எந்த மாதிரி அந்த பிரச்சனையை அணுகுறாயோ அதில் தான் நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். உலகத்தில் உள்ள மனிதர்கள் வந்து பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகிறான், அழுகிறான், கண்ணீர் விடுறான். ஆனால் நீ அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா யூ ஹேவ் அ ஃபாதர் இன் ஹெவன். உனக்கு பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆவியை உம்மிடத்தில் இருக்கும்படிக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். ஹீ இஸ் வித்தின் யூ. தேவன் நம்மோடு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சரீரத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். காட் இஸ் வித் மீ. ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். பரிசுத்த ஆவியானவர் தேவன், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. எனவே இந்த புது வருஷத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தோம்னா, பிரசன்னத்தில் வாழ்கிறதுனா என்ன? அவர் பார்க்குறார், அவர் கேட்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட வாழ்ந்தோம்னா நம்ம ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, துக்கப்படுவதும் இல்லை. நம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும். வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ட்ரூ ஜாய்? காட் இஸ் வித் மீ. உண்மையான சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? தேவன் நம்மோடு. அதுதான் இயேசு நம்மோடுன்னு சபைக்கு பேரே வச்சுருக்காங்க. இயேசு நம்மோடு அப்படின்னா அவங்களோட தான் நினச்சிடாங்க. அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய யாவரோடும் அவர் இருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-5 வாசிப்போம். யோவான் 15 1-5. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னிகளே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இப்போ அந்த டிஸ்பிளே த பிக்சர் இதுதான் அவர் என்ன சொல்கிறாரு? ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நானே மெய்யான திராட்சை செடி. நாம் இப்போ கேட்ட அவருடைய வார்த்தையின்படி நம்மளை நியாயந்தீர்த்து நம்மளை சுத்திகரித்து கொண்டு மனசாட்சியில் சுத்தப்படுத்தி நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணும்படி இடம் கொடுத்தோம்னு சொன்னால் நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ளே நிலைத்திருக்கோம், உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கோம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் உடனே மனம் திரும்புவோம், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுவோம், மன்னிப்பு கேட்போம். அப்போ இயேசு ஆண்டவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார், நாம் அவருக்குள்ளே நிலைத்திருப்போம். அப்பொழுது நம்ம எப்படி கனி கொடுப்போம்? இப்படி தான் கனி கொடுப்போம். அழகான திராட்சை கொலையாக தொங்குது பார்த்தீங்களா? நம்ம இங்கே யோவான் இதில் எரேமியா 17 நம்ம வாட்சம்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வறட்சியான காலத்திலையும் கனி கொடுப்பான், தப்பாமல் கனி கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆனால் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சிட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம பாவம் செய்யும் பொழுது தேவனை விட்டு பிரிகிறோம். ரட்சிக்கக்கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகல. மனுஷன் செய்யக்கூடிய பாவம்தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்குறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தெரிந்தே கீழ்ப்படியாமல் போகும்போது அவன் வெட்டுண்ட கிளையை போல ஆகிவிடுகிறான். அப்பொழுது பக்கத்தில் சரி போன இலைகள் கிடக்கு பார்த்தீங்களா கீழே, அதுதான் அதுக்கு அடையாளம். நினச்சிருக்கும்போது அந்த சாப்பு, அந்த செடியின் மூலமாக வரக்கூடிய நீர் சத்துனால நம்ம கனி கொடுத்துக்கிட்டே இருப்போம். நமக்கே தெரியாது திராட்சை செடிக்கு எப்படி பூக்கணும் காய்க்கணும் தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதே மாதிரி தான் நம்ம கனி கொடுப்போம், இயல்பாகவே கனி கொடுப்போம். ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்ம தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிடுச்சோ அப்பொழுதே வெட்டப்பட்ட கிளைகளை போல் கிடப்போம், சரியாகி போவோம். அது திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. தெரிந்தே பாவம் செய்கிறவர்கள், துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள், மனம் திரும்ப விரும்பாமல் மறுபடியும் பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்கள், அவர்களுக்கு ஒரு there is no hope for them. அதுதான் அதுக்கு அர்த்தம். அதை என்ன செய்வாங்க? அதை தீயிட்டு கொளுத்திடுவாங்கன்னு போட்டிருக்கு. அடுத்த வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நம்மளை தேவன் அதுக்காக அழைக்கலை, தேவன் நம்ம நேசிக்கிறார். நாம் எல்லாரும் கனி தரும்
திராட்சை செடியாக இருப்போம். பாவத்தில் விழுந்திருந்தாலும் மனம் திரும்புவோம். நீங்கள் எத்தனை முறை பாவம் செய்திருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா தேவன் கண்டிப்பாக மன்னிப்பார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், நம்முடைய பலகீனங்களை அறிந்திருக்கிறார். ஆனால் அவரிடத்துல வராமல் நாம் ஒரு காலம் கனி கொடுக்கவே முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார். ஜெபம் பண்ணுமா?